இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நிருபங்களும் அதான் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாகும்படி இயேசு உயிரோடு எழும்பினார். ஆனா அந்த பாவத்துக்கு பரிகாரமா இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அங்க எதுவும் உள்ள அடங்கி இருக்குன்னா குணமாகுதலும் அங்க உண்டு. இயேசு சிலுவையில நம்மளுடைய பாவங்களை சுமந்தாருன்னா, பாவத்துக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தார் என்றால் அங்க எதையும் உள்ளடக்கியதுன்னா அது தேவன் அதன் மூலம் நம்மளை குணமாக்குறதும் உள்ளடக்கி இருக்கு. அப்ப பாவ பரிகாரத்துல எதுவும் சேர்ந்து இருக்குன்னா குணமாகுதலும் அங்க இருக்கு. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இயேசு நம்மளுக்காக பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார்னா நாம் சுகமாகும்படியும் அவர் சிலுவையில மரித்தார். இப்ப அவருடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம்னா லூக்கா 5, மார்க் 2, மத்தேயு புஸ்தகம் 8, 14, 16. நான் என்னன்னா அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஜனங்க இயேசுகிட்ட வந்தாங்க, சாயங்கால நேரத்துல வந்தாங்க, ஒரு பெரிய கூட்டமே வந்தது, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள், திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்பட்டாங்க, குஷ்டரோகிகள் சுகமானாங்க. அப்ப இயேசுடைய ஊழியத்துல இந்த சுகமாக்குற ஊழியம் ஒரு ஸ்பெஷல் இடத்துல இருந்து அவர் ஊழியம் சுவிசேஷத்தை அறிவித்தாலே அங்க சுகம் நடக்குது. சுகம் நடக்காம அங்க ஊழியமே கிடையாது. அப்போ இயேசுடைய ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியில என்ன நடந்ததுன்னா ஜனங்க என்ன பண்ணாங்க, சுகமானாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ராஜாவும் ராஜ்யமும் அதுல எதை பத்தி இயேசு சுவிசேஷமா அறிவித்தார்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி எங்கேயும் பிரசங்கம் பண்ண சொன்னார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் ஜனங்க சுகமாக்கப்பட்டார்கள், ஜனங்க விடுதலை ஆனாங்க. இயேசு 2 பேரை அனுப்பும் போதும் சரி, 12 சீஷர்களை அனுப்பும் போதும் அவர் முதல்ல சொன்னதை என்னதான் சொல்லி அனுப்பிச்சார், வியாதிக்கு கைகளை வைங்க அப்போது அவர்கள் சுகமாவார்கள். ஏசாயா 53:3-5 பாத்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம், மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இங்க நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இருக்கு. இதே மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். இதே வசனத்தை ஆவியானவர் அங்க திருப்பியும் சொல்லி ஏசாயில இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அங்க கோட் பண்ணி காட்டுவாங்க. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 13, 14, 15ல பேதுரு மாமி சுகமாறாங்க. இயேசு பேதுரு மாமி வீட்டுக்கு வராங்க, அவங்க ஜுரமா இருக்கிறாங்க, அவங்க சுகமாறாங்க. 16ல பாத்தீங்கன்னா அஸ்தமானம் போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர் அந்த அசுத்தாவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒருத்தவங்க 2 பேர்ல பிணியாளிகள் எல்லாரையும் என்ன பண்ணார்னா சொஸ்தமாக்கினார். அப்ப இயேசு என்ன பண்றார், பிணியாளிகள் எல்லாரையுமே சொஸ்தமாக்கினார். 17 வாசிப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப ஏசாயா அங்க என்ன சொன்னாரு, நம்ம வாசிச்சோம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்தா நம்மளுக்கு என்ன வந்துருது, பாடு வந்துருது, அப்படிதானே? அது மாத்திரம் இல்ல, சந்தோஷமா இருக்கிறோமா துக்கம் வந்துருதா? உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறனாலும் நமக்கு ஒரு வியாதின்னு சொன்னோன்னு என்ன ஆயிடும், முகம்லாம் துக்கமா ஆயிடுது. அப்போ அததான் இங்க ஏசாயா சொன்னதுதான் இங்க ஆவியானவர் இந்த மத்தேயு புஸ்தகத்துல இயேசு எல்லாரையும் ஏன் சுகமாக்குனாருன்னா அங்க இருக்கிற வசனத்தை கோட் பண்ணி காட்டுறாங்க. என்ன வசனம், மெய்யாகவே அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு சிலுவையில பாவத்தை சுமக்கும் போதே அந்த பாவத்தோட விளைவினால் வருகிற நோயை சுமந்தார். சிலவங்க இந்த என்ன செய்வாங்கன்னா வசனங்கள் எல்லாமே ஆவிக்குரியதா மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த வசனத்துல கூட ஆவிக்குரியதா எடுத்துப்பாங்க. ஏன்னா சுகம் எல்லாருக்கும் நடக்கிறத பாக்குறது முடியல, சுகமாறாங்க, விசுவாசிக்கிறவங்க சுகமாறாங்க. ஆனா எல்லாருமே அன்னைக்கு இயேசு காலத்துல இருந்துமே சுகமாறாங்களா பாத்தீங்கன்னா இல்ல. இயேசு உயிரோடு இருக்கும் போது கூட சிலருக்கு சுகமாகல. அது என்ன நம்ம பின்னாடி இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஏன்
தேவன் சுகத்துக்காக ஒரு பரிகாரத்தை செலுத்தியும் ஏன் ஜனங்க சுகமாகல, அது இன்னொரு ஒரு பகுதியா நம்ம பார்ப்போம் இந்த பாடத்தோட லாஸ்ட்ல. கேக்குதா? அப்போ இந்த பாடத்தோட நோக்கம் என்ன? பாவத்துக்கு பலியானவர் பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்திருக்காருன்னா அதோட விளைவினால் உண்டான சுகத்துக்கும் சேர்த்துதான் அவர் பலியானார். இததான் நம்ம பார்க்கலாம் 1 பேதுரு 2:24. அவர் என்ன செய்தார்? நம்முடைய அந்த வாசிப்பாரு, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதுவே நீங்க இங்கேயும் இருக்கு, ஏசாயா 53லயும் இருக்கா, அவருடைய தழும்புகளா நாம் குணமாகிறோம்னு ஏசாயா எழுதியிருக்காரு. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி இப்படின்னா நடக்க போது. இயேசு ஒருத்தர் வருவார், மேசியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார், அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வார், அப்ப அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். ஆனா இங்க நடந்து முடிஞ்ச உடனே 1 பேதுருல அப்போஸ்தலர் பேதுரு எழுதுறார், அவருடைய நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்துக்க முடியாது அவர் தாமே தமது சரீரத்தை என்ன பண்ணாரா, நம்முடைய பாவங்களை சிலுவை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் என்னைக்காவது நாள் குணமாகுமா? குணமானீர்களா? குணமானீர்கள் சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இத வசனம் பாத்தீங்கன்னா இத விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்குது. அதை விசுவாசிக்கும்படிதான் இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்கிறோம், அவருடைய தழும்புகளா. அப்ப நமக்கு ஒரு உறுதி வேணும், ஏசு என் பாவத்தை சுமக்கும் போதே என் சரீரத்துல ஏற்பட்ட இந்த வியாதிகளை குணமாக்கும்படியும் அவர் விளக்கரையத்தை சிலுவையில சுமத்தி இருக்கார். இப்ப நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம், அந்த சாப்பிடுற சாப்பாடுக்கு என்ன செய்வோம்? பில் கட்டுவோம், அப்படிதானே? அதே போல பாவத்துடைய பில் எங்க கட்டப்பட்டதுன்னா சிலுவையில கட்டப்பட்டது. அப்போ நான் இப்ப அதுக்கு பே பண்ண தேவையில்லை, அதை நான் சுமக்கவும் தேவையில்லை. அதனாலதான் பெட்மான் ஐயா அழகா பாடிட்டார், இயேசு சுமந்து கொண்டது நான் ஏன் சுமக்கணும். அப்போ ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும், என்னன்னா இயேசு என்னுடைய வியாதியை சுமந்துட்டார், நீங்களும் நானும் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி கிறிஸ்தவர்களுக்கு வராதுன்னு அப்படி வேதம் சொல்லல, வந்தா சுகமாக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இயேசுடைய ரத்தம், இயேசுடைய நாமம், சிலுவையில் அவர் சம்பாதித்த சுகம் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு உரிமையா இருக்கு. அப்ப பாவத்தை மன்னிக்கும் போதே சரீரத்துல குணமா வாழக்கூடிய அத்தனை காரியத்தையும் சிலுவையில இயேசு சுமந்துட்டார். இப்ப சுகம் என்பது நம்முடைய உரிமை சொத்து. எப்படி பாவ மன்னிப்பு கிறிஸ்தவங்க போய் இயேசுவே நான் மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்க வேணுங்க, ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லும் போது அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க பரலோகம் வராங்களோ, அதே போலவே நீங்க இயேசு கிட்ட போகும்போது அவருடைய தழும்ப விசுவாசிக்கும் போது இந்த உலகத்துல நாம் சுகமா வாழ முடியும். அப்ப சுகம் என்பது நமக்குரியது. ஏன்னா இயேசு எல்லாரும் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். இப்ப நம்ம வாசிப்போம் மத்தேயு புஸ்தகம் 18:8 வாசிச்சோம். 8:6-17 பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஆண்டு குணமாக்கினார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாரையும். அந்த எல்லாருலயும் நானும் இருக்கிறேனா? இருக்கிறேன். தேவன் எல்லாருக்காகவும் சிலுவையில பாவத்தை என்ன செய்தார்? சுமந்தார். அப்ப இயேசு என்ன பண்ணார்? எல்லாரையும் குணமாக்கினார். இப்போ ஏசாயா 53:3-5 பாத்தீங்கன்னா இந்த வசனம் குணமாக்குதலை பத்தி பேசுதா? ஆமா, சரீர குணமாக்குதலை பத்தி தான் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அப்போ சரீரத்துல குணமாகிறது தேவ சித்தம். அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த நோய்கள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் இயேசு சுமந்து நம்ம ஏன்னா பாவத்துடைய விளைவுதான் மரணம். அந்த மரணம் எப்படி நடக்குதுன்னா வியாதி வரும்போது மறிக்கிறாங்க ஜனங்க, அப்படிதானே? வியாதினாலதான் அநேகர் மறிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்னால மரணம் வருது. ஆனா பெரும்பாலான மரணம் வியாதிகள்னால் வருது. ஏன்னா ஆதாமுடைய செய்த பாவத்துடைய விளைவுதான் என்னது? மரணம். அதோட விளைவுதான் என்னதுன்னா வியாதிகளும். அதை எல்லாம் இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில சுமந்து தீர்த்தார். இப்ப இந்த 1 பேதுரு 2:24 வாசிச்சோம்ல, இதுல இயேசு நமக்காக செய்து முடிச்ச வியாதிக்காக ஒரு விளக்கரையத்தை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுதா? கொடுத்திருக்காரா? ஆமா, கொடுத்திருக்காரு. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வசனம் என் வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்த வசனம். ஏன்னா எனக்கு ராமச்சந்திரால தொண்டையில சர வளர்ந்துருக்கு. எப்படின்னா சீல் வச்சிருச்சு. ஒரு சின்ன அரிசி, ஒரு பருக்கு சாப்பாடு கூட உள்ள இறங்காது. பயங்கர பெயினா இருக்கும், ஜுரம் வரும் அடிக்கடி. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னாங்க. எனக்கு டாக்டர்னாலே உண்மையில சொன்னா பயம்தான், அப்படிதான் சொல்லணும்.
ஏன்னா ஊசி அந்த மாத்திரை இந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வசனத்தை நீ விசுவாசி, ஆண்டவர் உன் வியாதி எல்லாம் சுமந்துட்டாரு, இதையே சொல்லு. ஆனா இந்த வசனத்தை நான் சொல்லும் போது என் வாயை திறந்து சொல்ல முடியாது, அவ்வளவு வலி இருக்கும். ஒரு சாப்பாடு ஒரு ஸ்பூன் சாப்பிடணும்னால அந்த மிக்சியில அரைச்சி தயிர் ஊத்தி அரைச்சு அப்படிதான் என்னால முழுங்க முடியும். சாதாரணமா சாப்பிட முடியாது, அவ்வளவு பெயின் இருக்கும். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மருந்து கொடுக்குறோம், அது உங்களுக்கு வலியை குறைச்சு அந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துரும், உடனே ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னாங்க. இது சொல்லி ஒரு 10 வருஷம். ஆனா அந்த வலியோடையே நான் அந்த வசனத்தால கையை வச்சு இதையே சொன்னேன், இயேசுவின் தழும்பலா குணமானன்னு. அப்ப நான் அந்த குணமாகறது விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆபரேஷனே இல்லாம நீங்க சுகமாக்குங்க ஆண்டவர் அப்படின்னு அந்த வசனத்தை வலியோடய சொல்ல ஆரம்பிச்சேன். எத்தனை வாட்டி சொன்னேன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த இது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சி, எந்த ஒரு மெடிக்கல் மருந்தும் இல்லாம கரைஞ்சி. அப்பெல்லாம் எனக்கு ஐஸ்கிரீமோ கூல் ட்ரிங்க்ஸோ எதுவுமே குடிக்க முடியாது, குடிச்சா உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ஜுரம் வரும், ஹாஸ்பிட்டல் போய் அது மருந்து எடுத்தாதான் சரி. ஆனா 10 வருஷம் ஆச்சு, நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அன்னைக்கு கரைஞ்சதுதான், இன்ன வரைக்கும் தொண்டையில எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவர் என்ன சுகமாக்கி. இந்த சாட்சியை சொல்லி என்ன போலவே ஒருத்தவங்க நம்ம சபையில இருந்தாங்க, அவங்களும் விசுவாசிச்சு இன்னைக்கு அவங்களும் எந்த ஒரு மெடிக்கல் மருந்து இல்லாம சுகமா இருக்கிறாங்க. இப்ப ஏன் சொல்றேன்னா, நம் சரீரம் சுகமா இருப்பதற்கும் இயேசு ஒரு மிகப்பெரிய விளக்கரியத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பிசாசு ஏமாத்தி இதெல்லாம் ஆவிக்குரிய வசனம் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாவம் மன்னிக்கப்பட்டுரும், ஆனா வியாதியோடையே நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான இப்போ நான் சாப்பிட்டதுக்கு ஒருத்தர் பே பண்ணிட்டாருன்னா நான் ஏன் பே பண்ணணும்? நம்ம அதை சரீரத்துல அனுமதிச்சா என்ன அர்த்தம்னா நான் அதை திருப்பி பே பண்றேன். சொல்லுங்க, இல்ல நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏசு அதை ஏற்கனவே சிலுவையில பே பண்ணிட்டாரு. அப்ப இருந்தா என்ன பண்ணணும்னா, நம்ம வரப்போற பாடங்களை பார்ப்போம். அப்ப நம்ம நல்லா தெரியணும், வியாதியை சுகமாக்க இயேசு ஒரு விளக்கரையத்தை சிலுவையில கொடுத்திருக்கிறார். அது ஒரு வெளிப்பாடா வந்தாலே நம்ம வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்ல. வியாதி வந்தா என்ன செய்யணும்? குற்ற உணர்வுக்குள்ள போக வேண்டிய அவசியமும் இல்ல. வந்துருச்சா துரத்திடுங்க. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, நம்ம வாசிப்போம் யோவான் 8 பாத்தீங்கன்னா, ஒருத்தன் குருடனா பிறக்கிறான். குருடனா பிறந்தவனு சீஷர்கள் கேட்கிறான், இவன் செய்த பாவம் பெற்றோர் செய்த பாவம்? இயேசு சொல்றாரு, பாவத்தினால இல்லப்பான்ட்டார். ஒரு வியாதி வந்துச்சா ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்வுக்குள்ள போவாருங்க, வந்துருச்சா துரத்திடுங்க. அதனால பாவத்தினால் ஏன் அங்க கேக்குறாங்க சீஷர்கள், இவங்க செய்த பாவம் இவங்க பெற்றோர்கள் அந்த நாட்கள்ல பாவம் செய்தாதான் இப்படி பிறப்பாங்கன்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனா இயேசு சொன்னார், அப்படி இல்ல, இவருடைய நாமம் மகிமைப்படும்படியே இவன் இப்படி பிறந்திருக்கான்னு. இப்ப வாசிப்போம் யாக்கோபு 5:14-15. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்க அந்த ரட்சிப்புன்னு இருக்கு பாத்தீங்களா, ரட்சிப்பு அது பல மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. என்னன்னா பலதான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா விடுதலை ஆகுவது, பாதுகாத்து கொள்வது, குணமடைவது, முழுமையாகுவது என்று பல வார்த்தையில இந்த ரட்சிப்பை மொழிபெயர்த்திருக்காங்க. இதுக்குதான் என்ன சொல்றாங்க, சோன்றாங்க. என்ன சொல்றாங்க, சோ. அப்படின்னா என்னன்னா, இந்த ரட்சிப்புக்குள்ள என்னுடைய செழிப்பும் அடங்குது போல என்னுடைய சுகமும் அடங்குது. இந்த ரட்சிப்புனா என்னது, சுகத்துக்குரிய விளக்கரை இப்படியும் தேவன் தெளித்திருக்காரு. ஒரு சுருக்கமா சொல்ல போனா, இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான விடுதலைய சிலுவையில தேவன் சம்பாதிச்சிருக்காரு. அப்ப நான் மனதுல சிந்தனை, இப்ப பாருங்க, சிலவங்களுக்கு சரீரத்துல எந்த பிரச்சனையும் இருக்கா, சிந்தனையில போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கான விளக்கரையத்தையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. அப்ப அந்த போராட்டத்துக்கு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவை நாம விசுவாசிக்கும் போது அதுல இருந்து நம்ம விடுதலையாக்கப்படுது. நான் சொன்னல, பாதுகாக்கப்படுதல், விடுதலையாகுவது, குணமடைவது. வெறும் ரட்சிப்புனா இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகம் போறது மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே நாம் இந்த சரீரம் சுகமா இருப்பது தேவ சித்தம்,
நான் ஆத்துமால தெளிந்த புத்தியா இருப்பது தேவ சித்தம், மரித்தாலும் பரலோகம் போவது தேவ சித்தம். இதற்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சிருக்கிறாரு. இத நம்ம விசுவாசிச்சா தேவ பிள்ளைகளாய் இந்த சரீரத்திலே நம்ம சுகமா வாழலாம், ஆத்துமால சுகமா வாழலாம், மரித்தாலும் பரலோகம் போலாம். அப்ப இத நம்ம விசுவாசிக்கணும். என் சுகத்துக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? ஒரு பே பண்ணிருக்காரு. ஒரு விளக்கறைய, சாதாரண விளக்கறைய இல்லைங்க, 33 வயசுல தன்னுடைய வாலிபத்தை சிலுவையில கொடுத்திருக்காரு. ஏன் கொடுக்கிறாருன்னா, நீங்களும் நானும் வியாதியில வாழ்வது தேவ சித்தமே இல்ல. சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க, வியாதியை கொடுத்து எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி தராரு. தேவனுக்கு வியாதியை கொடுத்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்மளுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க திருந்தணும் அப்படி சொல்லி ஏதாவது வியாதி வரணும் ஜெபம் பண்றோமா? அப்பனா எல்லா பெற்றோரும் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? என் பிள்ளை இதுல திருந்தவே மாட்டுது ஆண்டவரே, ஒரு ஜுரத்தை அனுப்புங்க அப்படின்னு யாரா கேட்டிருக்காமா? என்னைக்காது? பொல்லாத அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க. அப்படி அந்த பிள்ளை அடிச்சு குடிக்கிற வெறிச்சு ஊருக்கும் வீட்டுக்கும் அடங்காத பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு எந்த வியாதி வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா நினைப்பாங்க. உண்மைதானே? ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய நேச்சர் அது. அப்போ நம்மளெல்லாம் வேற என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத அப்பா அம்மா. ஏன் தான் ஏசப்பா நமக்கு அப்படி பேர் வச்சாரு தெரியல. பொல்லாத பெற்றோரே தான் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டா என்ன கொடுக்க மாட்டாங்க, கல்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரு பரமபிதா பூரண சற்குணர் அவர் சிலுவையில நம்ம வியாதியெல்லாம் இயேசு மேல வச்ச பிறகும் உங்களுக்கும் எனக்கும் அதாவது நான் பேசுறது யாருக்கு பேசி கொண்டிருக்கிறேன்னா, இயேசுவை விசுவாசிக்கிற மறுபடியும் பிறந்தவங்க பேசிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் திருந்துவதற்கு இயேசு எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வியாதி இயேசு கிட்ட இருந்து வரல. ஏன்னா நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரும் தான் ஜோதியின் பிதாவிடத்துல இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 சொல்லுது. அதே யாக்கோபு 1:13 சொன்னா, பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ ஒரு வியாதியை கொடுத்து தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அதை நமக்கு நல்லா, அத வியாதியை கொடுத்து தேவன் சோதிக்கிறாரு என்பதை நம்ம நம்பிட்டோம்னா பிசாசு கொடுக்கிற வியாதியில வாழ ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு நல்லா தெரியும், வியாதி யார் கொடுக்கல, இயேசு தேவன் கொடுப்பது அல்ல. அப்படி கொடுத்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, டீமா ஒரு 10 நாள் ஒரு கேம்ப்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி அட்டன் பண்ணிட்டு போற ஒருத்தர் 5ஆவது நாளே அந்த கேம்ப் வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு. போன பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வாரத்திலே ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சு வீட்டுல இருந்தார். அப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை தேவன் சொல்லி தராரு. இல்ல இல்ல, அவரு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு கை காலை உடைச்சு சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு கை ஒரு கால் உடைஞ்சு அப்படிதானே? அப்படி தேவன் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான். அப்போ ஒரு வியாதியை கொடுத்து நாம் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவர் அன்பினால நமக்கு எதையுமே சொல்லி கொடுப்பார். அப்ப வியாதி தேவன் கிட்ட இருந்து வரல, பாவத்துடைய விளைவுதான் வியாதி. ஏன்னா பாவம் வரும்போது அங்க பிசாசு வரான், பிசாசு தான் வியாதியை கொடுக்குறான். ஏன்னா நம்ம இந்த மத்திய புஸ்தகத்துல இருந்து யோவான் புஸ்தகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிசாசுகளை துரத்தி அவர்கள் வியாதியை குணமாக்கினார். அப்ப பிசாசு போகும்போதே வியாதிகள் போயிடுது. அப்ப நீங்க உடனே ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ்குள்ள வர தேவையில்ல. அப்போ எனக்கு ஒரு வியாதி இருந்தா எனக்கு ஒரு பிசாசு இருக்கா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல விரும்பல. வியாதி வந்துச்சுன்னா துரத்தணும். வியாதி உங்களுக்குரியதுல. இன்னைக்கு பாடத்துடைய மையமே என்னன்னா, வியாதியை இயேசு சிலுவையில சுமந்துட்டார். நீங்களும் நானும் அதை சுமக்க தேவை இல்ல. இயேசு எல்லாருடைய வியாதியை சுகமாக்கினா நம்ம வியாதிக்குரிய விளக்கரையும் சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரட்சிப்புக்குள்ளேயே என்னுடைய சரீர சுகமும் அடங்கி இருக்கு. மார்க் 16:15. அதே மார்க் 16:16 பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா கூட விசுவாசிச்சு எடுத்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. 17 பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாரொன்று கொடுத்தாலும் அவர்கள் சேரப்படுத்தாது, வியாதி சிலமை கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப இயேசு மரிச்சு உயிரோடு எழும்பின பிறகு சீஷர்கள் சொல்லி அனுப்புறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, வியாதி சுமை கைகளை வைகள், அவர்கள் என்ன ஆவாங்க? சொஸ்தம் ஆவார்கள். அப்ப இயேசுடைய அந்த ஒரு சிலுவையுடைய பிளான்ல எதுவும் அடங்கி இருக்குன்னா நம்மளுடைய சரீர சுகமும் அடங்கி இருக்கு. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையானதை சிலுவையில அவர் செய்து முடிச்சிருக்கார். நீங்களும் நானும் வியாதியில வாழ வேண்டிய அவசியம்
இல்ல. சொல்லுவோமா நான் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அதற்கான விளக்கரையத்தை இயேசு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. சரி, அப்படி இருந்தும் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வியாதியில வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அப்போ எதனாலதான் மறுபடியும் பிறந்தவங்க தேவ பிள்ளைங்க வியாதியில இருக்காங்கன்னா, என்ன வெளிப்பாடு இல்லைன்னா என்னுடைய வியாதிக்கான ஒரு விலைய இயேசு செலுத்தி இருக்கிறாரு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சாப்பிடுறீங்க, 2 பேருக்கும் பில் கட்டியாச்சு, வெளியே போறீங்க, ஹஸ்பண்டை விட்டுறாங்க, ஒய்ஃபை நிப்பாட்டி பில் கட்டுனா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல கேட்டாங்க குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னுவீங்களா? இல்லைன்னா கொடுத்தாச்சு அப்படியே கொடுக்கணும்னு கேக்குற மாதிரி கேட்கணும். எனக்காக விளக்கரையத்தை சிலுவையில தேவன் கொடுத்துட்டாரு, நான் ஏன் அதை திருப்பி செலுத்தணும்? அப்ப என்ன பண்ணணும்? உரிமை இல்லாத வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? துரத்தணும் அது. அதனால வியாதி சுமை கையில வைங்கள், அவர்கள் சொஸ்தமாவாங்க அப்படின்னு. அப்போ இந்த என்ன அறிவு வேணும்னா, இயேசு என்னுடைய வியாதியை சுமந்துட்டார், நான் சுமக்க தேவையில்லை. மத்தேயு புஸ்தகம் 8:17 நம்ம நல்ல மனதுல வச்சுக்கணும். மெய்யாகவே என்னுடைய வியாதியை இயேசு சுமந்துட்டார், என்னுடைய பலவீனத்தை சுமந்துட்டார். நான் எனக்காக ஆதாமுடைய விளைவுனால இதற்கான ஒரு விளக்கரையத்தை சிலுவையில சுமத்திட்டாரு, நான் அதை சுமக்க தேவையில்லை. இப்ப அந்த சுகத்தை நான் எப்படி ரிசீவ் பண்ணணும்னா, இப்ப உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அதை போய் எப்படி எடுப்போம்? ஒன்னு ஏடிஎம் கார்டு போட்டு எடுப்போம், இல்லைன்னா செக் எழுதி அதை எடுப்போம், அப்படிதானே? அதே போல இப்ப இயேசு சம்பாதிச்சு அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு சுகத்தை, காசோல எழுதணும், செக் எழுதணும். எப்படி எழுதணும்? 1 பேதுரு 2:24 எழுதணும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கேன் அப்படி நீங்க விசுவாசத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். விசுவாசத்தின் மூலம்தான் இந்த சுகத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்போ ஏன் இன்னைக்கு பலவீனத்துல வாழ்றாங்க? அறிவில்லாமை. ஓசியா 4:6, யோவான் 9 இப்ப நம்ம பார்த்தோம்ல. ஏன் அந்த யோவான் சுவிசேஷம் 9:1-3 நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் என்று கேட்டார்கள். இயேசு பிரயுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை எடுத்து வெளிப்படையும் பிறந்தார். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வியாதி வருதுன்னா, நீங்களும் நானும் செய்த பாவத்தினால மட்டும் வியாதி வரல, ஆதாமுடைய விளைவுனால இந்த பாவம் இந்த உலகத்துல வந்துச்சு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பிறக்கிற குழந்தைலாம் ஏன் பாவத்துல பிறகுது? தாவீது சொல்றாரு, என் தாய் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தார். எங்க பிறக்கிற குழந்தைக்கு ஆனாதான் நம்ம இன்னும் அந்த 4 பாடம் எடுக்கல. அந்த என்ன பாவத்துல நம்ம பிறந்தோம்னா அது பேசிக்கான 4 பாடம் இருக்கு. அது பின்னாடி இருக்கிற அது வீடியோவும் இல்ல, அது நேரம் எடுக்கணும் நம்ம. அப்போ என்ன, இந்த நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லாமே தீமையான காரியத்துக்கு எல்லாம் நீங்களும் நானும் பொறுப்பா இல்ல. ஒருத்தன் முன்னோடியா நமக்காக தேவன் ஒரு ஆதாம முன்ன அடையாளமா படைத்தார். அவன் விட்ட விளைவுதான் இன்னைக்கு இந்த முழு உலகமே பாவத்திலையும் வியாதியிலும் பிசாசு பிடியில இருக்கிறதுக்கு காரணம். அதனாலதான் இயேசு அங்க சொல்றாரு, இது இவன் செய்யற பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்யற பாவம் இல்லை, இது யார் செய்தது? ஆதாம் செய்த பாவத்தோட விளைவுனால இந்த பூமியில உலகத்துல பாவம் வந்தது. அதோடைய விளைவு மரணம். அப்போ முதல்ல யாரு பிசாசு இடம் கொடுத்தது? நீங்களா ஆதாமா? ஆதாம். அதனாலதான் ஆண்டு இங்க சொல்றாரு, எப்ப நீ அவன் செய்ததெல்லாம் அவன் பெற்றோர் செய்ததும் அல்ல, இந்த ஆதாமோட அங்க பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆகுது? இங்க இவன் இப்படி குருடனா பிறந்திருக்கானு. ரோமர் புஸ்தகம் 5 அதிகாரம் 12-14. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-14. இது ரொம்ப முக்கியமான வசனம், நீங்க திருப்பி வீட்டுல வாசிச்சு பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல. யாரு? ஒரே மனுஷன் ஆதாம் பிரதிநிதியாக இந்த உலகத்துல அவன் பூமியை அவன் வச்சாரு. அவன் இடம் கொடுத்ததுனால அந்த ஒரு மனுஷனாலே என்ன செய்தான்? பாவம். எங்க பைபிள் தேவன் எழுதின புத்தகம். தேவன் எழுதினா அது கரெக்டா எழுதியிருப்பாரு. வானம் பூமி எழுதினாலும் வேற வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இந்த வேத புத்தகத்தை ஆவியானவரே எழுதினார். அதனாலதான் பாருங்க, அந்த வேத புத்தகம் 40 ஆசிரியர்களால் வெவ்வேறு காலத்தில் எழுதப்பட்டது. ஆனா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு வசனம் கூட இடிக்காது. ஏன் இடிக்கலன்னா, இந்த வேத புத்தகத்தை
தேவன் மனிதர்களால் எழுதியிருந்தாலும் ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து எழுதினார். இப்போ இந்த 40 ஆசிரியர்கள் 40 வேறுபட்ட காலத்துல அவங்க எழுதியிருந்தாலும் இவர்களை பயன்படுத்தின ஒரே ஒருத்தர் ஆவியானவர் தான். ஏன்னா தீமோத்தேயு புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு மனுஷனாலே, ஒரே மனுஷனாலே பாவத்தினால் மரணம் உலகத்தில் பிரவேசித்து போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடிதான் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. என்ன செய்தது? அது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன். அப்ப ஆதாம் மூலம் தான் அந்த உலகத்துல என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. அதோட விளைவாக வியாதி சாபங்கள்லாம் வந்தது. இப்ப வாசிப்போம் நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 10:38. இயேசு என்ன பண்றாரு பாப்பா. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறாலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கலாம் சுற்றி திரிந்தார். இயேசு என்ன பண்ணார்? ஆதாமுடைய விளைவுனால பாவம் வந்தது, பாவத்துடைய வியாதி வந்தது. ஆனா இயேசு தன்னுடைய ஊழியத்துல இது பேதுரு கோட் பண்றாரு. எங்க கோட் பண்றாருன்னா, கொர்நேலிய வீட்டுல சொல்றாரு. நசனாக இயேசு தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நன்மை செய்கிறாரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறா சுற்றி திரிந்தார். இயேசு என்ன பண்ணார்? குணமாக்குறவரா சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு குணமாக்குகிறவர். இயேசுதான் அந்த சுகமாக்குறதுக்குடைய விளக்கரையத்தை சிலுவையில கொடுத்திருக்கிறார். அப்ப சுகம் என்பது நம்முடைய உரிமை சொத்து. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வெளிப்பாடா வரணும். நான் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை என்ன செய்துட்டார்? சிலுவையில சுமந்துட்டார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, வியாதி எதனால வருதுன்னா பிசாசினால வருது. வியாதியை கொடுக்குறது யாரு? தேவன் கிடையாது, அது பிசாசினால வருது. ஆதாம் செய்த விளைவுனால பிசாசுக்கு அந்த அதிகாரம் ஆதாம் கொடுத்துட்டான். வியாதியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வியாதி தேவன் கொடுக்கிற ஒன்று இல்ல. சிலவங்க சொல்லுவாங்க, தேவன் தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு பிள்ளைய ஆட்டுற கதை. ஏன் சொல்லுவாங்கன்னா, பிள்ளை அமைதியா படுத்துட்டு இருக்கும், கிள்ளி விட்டுட்டு தொட்டிலாம் ஆட்டுற மாதிரி தேவன் உங்களுக்கு வியாதியும் கொடுத்துட்டு அதை சுகமாக்குவார்னா அது நல்லா இல்லை. அது தேவன் கிடையாது. வியாதியே பிசாசு தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் பிசாசு துரத்தப்படும் போதெல்லாம் ஜனங்க சுகமாறாங்க. அப்ப குணமாகாததுக்கு ஒரு தடை என்னன்னா அவிசுவாசம். என்னது? அவிசுவாசம். அது எங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு புத்தகம் 13:58 அவர்கள் அவிசுவாசத்தினாலே தேவன் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்னத தேவனாலே செய்ய முடியல. விசுவாசத்துக்கு என்ன பவரோ அதே பவர் அவிசுவாசம். தேவன் தன்னுடைய ஊழியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பேதுரு மீன் வலை, அதாவது அவனை மீன் பிடிச்சிருந்தோம்னா ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். அதுக்கு பிறகு அவன் திருப்பி வலையை எடுத்துட்டு போனான். அப்ப கூட சத்தம் போடல. டேய், உனக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து 3 வருஷம் உனக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து நான் தான் தெய்வம் காமிச்ச பிறகு நீ திருப்பியும் பழைய தொழிலுக்கு போயிட்டு இடம் சத்தம் போட்டாரா? இல்ல. ஆனா நிறைய விஷயத்துல அவர் சத்தம் போட்ட இடம்லாம் பாத்தீங்கன்னா, அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார். ஏன்னா அவிசுவாசம் என்பது ரொம்ப டேஞ்சர். தேவன் அங்க செயல்படவே முடியாது. தேவன் என் வாழ்க்கையில செயல்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவிசுவாசமா அந்த போது செயல்பட மாட்டேன். அவரால் வேதம் சொல்லுது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி சங்கீதம் 33:9 சொல்லுது. அவர் சொன்னா போதும் அப்படி நின்றோம். அவர் கட்டளையிட்டா போதும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஸ்டாப் பண்றது என்னது? அவிசுவாசம். என்னன்னா அவங்க என்ன அவிசுவாசம்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படின்னு அவிசுவாசம் பட்டார். அதனால தேவன் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் கூடாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அவரால மார்க்ல இங்க செய்யவில்லைன்னு இருக்கு, அங்க கூடாமல் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த குணமாகிறதுக்கு தடை என்னன்னா அவிசுவாசம். அப்ப இந்த அவிசுவாசத்துல இருக்கிற நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம்னா சுகத்தை ஈஸியா நம்ம ரிசீவ் பண்ணலாம்.
ஏன்னா யாக்கோபு 5:15 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்ப நான் இன்னைக்கு சுகமா வாழணும்னா என்ன தேவை? விசுவாசம். என்ன விசுவாசம்? என்னுடைய வியாதிக்கான விலக்கிரயத்தை இயேசு செலுத்திட்டார். நான் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப பாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல இலங்கை போயிட்டு பாதிலே தான் ஒரு 20 நாள், மொத்தம் 21 நாள் ஊழியம். ஆனா அந்த டைம்ல 2019 இந்த கொரோனா அந்த லாக்டவுன் போறதுக்கு முன்னாடி ஆண்டு திருப்பியில ஒரு 10 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே ஜுரம் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 10-15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கொரோனா இந்த ஜுரம் வந்தது. அதுக்கு பிறகு டாக்டர் செக் பண்ண போனீங்கன்னா பாஸ்டருக்கு சுகரும் பிரஷரும் இருக்குன்னாங்க. ஒரு 15 நாள் மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா அதை எங்களால கிரகிக்கவே முடியல. ஏன்னா நாங்க விசுவாசத்தை போதிக்கிறோம். பாஸ்டர் ஜோம் பண்ணி எவ்வளவு சுகமா இருக்கு. அப்போ வந்துருச்சு, அவ்வளவுதான், இனி இதோடதான் வாழ வேண்டியது இல்ல. ஒரு பக்கம் பாஸ்டர் அந்த வியாதி எதிர்க்கிறாங்க, விசுவாச அறிக்கை பண்றாங்க, ஜோம் பண்றாங்க, அதுக்காக ஆண்டு கிட்ட ஜெபிச்சுறாங்க. நானும் ஒரு பக்கம் என்னன்னா விசுவாசம் ஆண்டு கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சுகமா இருக்கணும். ஏன்னா வியாதி என்பது நீங்க கொடுக்கல, வியாதிக்கான விலக்கிரயத்தை நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க, அதை என்னுடைய கணவர் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா பாஸ்டர் சாட்சி சொல்லி கேட்டிருப்பீங்க, ஒரு நாள் இரவு இந்த மாதிரி அவருடைய ஜீவன் என்னுடைய சரீரங்களை விளங்குதுன்ற ஒரு வெளிப்பாடு வரும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது நாங்க போய், ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி டாக்டரும் கிடையாது, ஜோஸ்வா கூட ஒரு 1.5 வயசுல இருந்தே இந்த டாக்டர் ஒரு சின்ன ஜுரம் சளினா கொண்டு போய் காட்டுறவர் தான் அவர். ஆனா நல்லா தெரியும். ஆனா அவரு ஒரு இதெல்லாம் 2019 15-16லயே கொஞ்சம் அந்த 35 வயசு தாண்டுறோம்ல, அதனால சுகர் செக் பண்ணுங்க, பாஸ்டரை பார்த்தாலே சொல்லுவாங்க சுகர் செக் பண்ணுங்க, பாஸ் சொல்லலாம், எனக்கு சுகரே வராது அப்படின்னு தான் நிற்பாங்க. அதனால செக் பண்ணதே கிடையாது. இந்த இதுலதான் நாங்க செக் பண்ணோம். அதனால இப்படி வந்தோடனே அவர் தான் 15 நாள் மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப அடுத்த செக்கப் போறோம் நாங்க, சுகர் நார்மல். அவருக்கு ஒரு இது இல்ல பாஸ்டர், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே இருந்தோம். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் சுகர் நார்மல். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒருவேளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுடைய பலவீனங்களை வியாதி வந்தாலும் இந்த வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதுல இருந்து சுகமாகக்கூடிய விலக்கிரயத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒண்ணுதான் விசுவாசம் தேவை. இப்ப விசுவாசம் எப்படி வரும்னா, வேற தேவனுடைய வேற வசனத்துல இருந்தா விசுவாசம் வரும். ரோமர் புத்தகம் 10:17 சொன்னா கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்வி எதனால வரும்? வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம். இப்ப நான் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் வர்றதுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்க ஒண்ணு செய்யலாம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஏதாவது பலவீனம் இருக்கு, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும், விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும்னா இயேசு செய்த அற்புதங்களை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. மத்தேயு புத்தகத்துல இருந்து யோவான் வரைக்கும் அந்த ஒண்ணு நீங்க அதை படிக்கும் போதே உங்க வியாதியில இருந்து சுகமாயிடுவீங்க. 2வது மத்த வியாதிகளுக்கு சுகமாகவும் தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஏன்னா வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணேன்னா சில நேரம், ஏன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவன் எனக்கு வச்சிருக்கிற பிளான முடிக்கணும்னா நீங்களும் நானும் சுகமா இருக்கு தேவ சித்தம். ஒருவேளை இப்ப நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் வியாதியில இருக்கிறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, மறிச்சா நம்ம பரலோகம் போயிடுவோம். ஆனா என்ன சீக்கிரமா போயிடும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல ஒரு ஜெபம் பண்ண நீங்க பாத்துருக்கலாம், ரோமர் எரேமியா 1:5. தேவன் நம்ம இந்த உலகத்துல பிறக்கும் போதே உங்க எல்லாரையும் குறித்து, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் எனக்கு இந்த வயசு ஆயிடுச்சு, இல்ல ரீசெண்டா போன வாரம் ஒரு சாட்சி கேட்டோம், 98 வயசுல ஒருத்தருக்கு ஆண்டவர் தரிசனம். அப்ப இந்த உலகத்துல நம்ம பிறந்தாலே நம்மளே குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு. ஆனா அது என்னன்னா வியாதிகளையும் நம்ம அறியாமலே இருந்தா பரலோகம் போயிடுவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சீக்கிரமா போயிடும், தேவனுடைய பிளானை நிறைவேற்ற முடியாது. அப்படிதான் பல ஊழியக்காரங்க இன்னைக்கு பரலோகம் போயிருக்காங்க. அவர்கள்லாம் இன்னும் அவர்கள் சுகமா இந்த உலகத்துல இருந்தா இந்த தேசத்துக்கும் நமக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதனால வியாதியோடு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வியாதிக்கான பரிகாரத்தை விசுவாசம் எழும்பும் போது அந்த வியாதியில நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்போம். என்ன விசுவாசம் எழும்பணும்? இயேசு எனக்காக விலக்கிரயத்தை கொடுத்தா வியாதியை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதி எனக்குரியது கிடையாது. வியாதி யாருக்குரியது கிடையாது. ஏன்னா பிசாசு பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 10:10 என்ன சொல்லுதுன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேண்டி வேற ஒன்றுக்கு வரான். ஃபர்ஸ்ட் திருடுவான், அப்புறம் என்ன பண்ணுவான், கொல்லுவான், நம்மளை அழிக்கிறது தான் அவனுடைய வேலையே.
அப்ப அவனை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. அதனாலதான் எபேசியர் 4:27 என்ன சொல்றா, பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கு. ஒருவேளை வியாதி வந்துருச்சா, அந்த வியாதியை துரத்துங்க. அந்த வியாதி என்ன பண்ணுங்க, துரத்துங்க. வசனங்களை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் தழும்புல நான் சுகமா இருக்கு. எது வரைக்கும் அறிக்கை பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷனா, நம்மளுக்கு இப்போ ஒரு இந்த செய்தி கூட இன்ஃபர்மேஷனா நம்ம மனதுக்கு தான் போகுது. ஆனா அற்புதங்கள் எங்க நடக்குதுன்னா, இந்த செய்தி வெளிப்பாடா நம்ம ஆவிக்கு போகும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும். அப்ப அந்த வெளிப்பாடா வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், வாயில சொல்லிட்டே இருக்கணும், அவருடைய தழும்புல நான் சுகமாயிட்டேன், அவருடைய தழும்புல நான் சுகமாயிட்டேன். பாத்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவ என்ன பண்ணான், நான் போய் அவருடைய சரீரத்தை தொட்டா சுகமாகும். மார்க் புஸ்தகத்துல இருக்கு. இது மூல மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, அவள் சொல்லிக்கொண்டே போய் தொட்டாளாம். ஒரு பெரிய சவால் இது. என்ன போய் சொல்லிட்டா, நான் போவேன் தொடுவன் சுகமாவேன், நான் போவேன் தொடுவன் சுகமாவேன். அப்போ உங்க வாழ்க்கையில இயேசு அன்னைக்கு இயேசு அந்த விளக்கரையத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவ அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்னா, இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக சிலுவையில ஒரு மிகப்பெரிய விளக்கரையத்தை இயேசு செலுத்தியிருக்காரு. நீங்களும் நானும் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிலுவை விசுவாசிக்கும். வியாதிக்கான விளக்கரையத்தை இயேசு சிலுவையில எப்படி பாவ மன்னிப்ப சிலுவையில கொடுத்தாரோ அதற்குள்ளாக என்னுடைய சுகமான வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. எந்த விஷக்கிருமியும் என்னுடைய சரீரத்தோட உரிமை இல்லை. எந்த விஷக்கிருமியும் சரீரத்தோட உரிமை இல்லை. அதெல்லாம் உரிமை இழந்தவைகள். வந்துருச்சா துரத்துங்க. எப்படி வார்த்தையை கொண்டு துரத்தணும். இயேசு பாருங்க, தேவனுடைய விரலினால் பிசாச துரத்தினார். இன்னொரு இடத்துல வார்த்தையினால துரத்தினார். இப்ப வந்த வியாதி எப்படி துரத்த முடியும், தேவனுடைய வார்த்தையினாலதான் துரத்த முடியும். அப்போ உங்க விசுவாசம் எழும்புறதுக்கு என்ன செய்யணும், எங்கெல்லாம் இயேசு சுகமானார் படிக்க ஆரம்பிப்போம். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க மத்தேயு புஸ்தகம் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் வரைக்குமே சுகமாக்குறத குறிச்சிருக்கு. ஏன்னா அப்போஸ்தலரும் சுகமாக்குறாங்க. அதை முடிக்கும் போது நீங்க இருக்கிற வியாதியில இருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை சுகமாக்க முடியும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. அவருடைய தழும்புலா குணமானீங்கன்னு என்று விசுவாசிங்க. வாயை திறந்து விசுவாசம் என்ன செய்யும்னா, வாயை திறந்து பேசும். விசுவாசம் என்ன செய்யும், விசுவாசித்தால் ஆகையால் பேசுகிறேன். அப்ப வார்த்தைய நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கா, அதை இந்த வசனத்தை அப்ளை பண்ணி, இயேசுவே என்னுடைய சரீர சுகத்துக்கான விளக்கரையத்தை நீங்க சிலுவையில சம்பாதிச்சிருக்கீங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் சுமக்க தேவையில்லை, தழும்புகளால் நான் குணமானேன் என்பது விசுவாசிக்கிறேன். இயேசுடைய தழும்பை பாருங்க, அவருடைய கை கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டது. இன்னைக்கு அந்த ஓட்டை இருக்கு. அப்ப அந்த தழும்பை பார்க்கும் போது நான் பரலோகம் போறது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல நான் சுகமாய் வாழ்வதற்கான விளக்கரையத்தை இயேசு செலுத்தியிருக்காரு. நாம எந்த ஒரு வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த சுகத்தை நீங்களும் நானும் உரிமை. இப்போ நம்ம அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டாரு, நிறைய சொத்து இருக்கு. அதை கிளைம் பண்ணி எடுக்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? அதற்கு இயேசு உதவி செய்யணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, உங்களையும் என்னையும் போல புத்திசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? அப்பா கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம என்ன பண்ணோம், பேங்க் புக் எடுக்கணும், சைன் போடணும், வாங்க வேண்டிய. இதே போலதான் சிலுவையில அவர் சுகத்தை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. உரிமை பாராட்டணும், சொல்லணும், அவருடைய தழும்புல நான் சுகமாயிட்டேன். எது வரைக்கும் சொல்லணும்? உங்க சரீரங்கள்ல சுகம் நடக்கிற வரைக்கும் சொல்லணும். அந்த சுகத்தை நீங்க அனுபவிக்கிற வரைக்கும் எதை சார்ந்து உங்க விசுவாசம் இருக்குன்னா, இயேசு மேல இருக்கணும். இந்த வியாதி நான் சுமக்க தேவையில்ல, இதற்கான விளக்கரையத்தை இயேசு செலுத்திட்டாரு. வியாதி பிசாசு கிட்ட இருந்து பிசாசை ஜெயிச்சாரா? கொலோசியர் புத்தகம் 2:14-15 என்ன சொன்னா, எல்லா தூரைத்தனங்களை அதிகாரம் உறிந்து கொண்டு சிலுவையின்மை வெற்றி சிறந்தார். அப்ப பிசாசு ஜெயிச்சுட்டாரு. அவனால வந்த வியாதி மரணம் எல்லாத்தையும் இயேசு ஜெயிச்சுட்டாரு. நீங்களும் நானும் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வியாதி எதிர்த்து, இப்ப வியாதி வந்துருச்சா வசனத்தை அப்ளை பண்ணுங்க, அந்த வார்த்தைகள் உங்களை சுகமாக்கும். அதனால இப்ப எனக்கு இயேசு சம்பாதிச்சு வச்சத, இப்போ இந்த உலகத்துல நான் ஏதாவது வாங்கினேன்னா என்ன தேவை, நமக்கு பணம் தேவை. அப்படித்தானே? கடையில போயிட்டு எனக்கு தாகமா இருக்கு பெப்சி கொடுங்கன்னு 10 வாட்டி கத்தனா கூட தரமாட்டான். காசு கொடு பெப்சி தர. அப்படிதானே? அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் பணம் இருந்தா நம்ம எந்த பொருளையும் வாங்கலாம் போல. ஆவிக்குரிய உலகத்துல இயேசு சம்பாதிச்சத விசுவாசம் என்ற ஒரு பொருளை கொண்டு வாங்கலாம். அதனாலதான் எபேசியர் புத்தகம் 2:8 என்ன சொன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு.
அப்ப கிருபையினால விசுவாசத்துக்கு கொண்டு நீங்க சுகமாகறீங்க. இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. அப்ப அந்த கிருபை சம்பாதிச்சு வச்சிருக்கு. அதையெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பணத்தினால பெறவே முடியாது. இயேசு சம்பாதிச்ச எந்த எதையுமே, வரத்தையும் நம்ம பணத்தினால பெற முடியாது, சுகத்தையும் பணத்தினால பெற முடியாது, நித்திய ஜீவனையும் பணத்தினால பெற முடியாது. அது இயேசு கிருபையா கொடுத்திருக்காரு. அதை நம்ம விசுவாசத்தினால பெறலாம். அப்ப விசுவாசிங்க, இயேசுவின் தழும்புல நான் சுகமாயிட்டேன். அதற்கான விளக்கரையத்தை இயேசு செலுத்திட்டார். நீங்கள் நான் சுகமாய் இருப்பது 100% இயேசுடைய தேவ சித்தம். அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை இயேசு என்ன பண்ணினார், இந்த உலகத்துல அனுப்பி இருக்காரு. அதனால சுகமா வாழ்வது தேவ சித்தம். சுகத்தை உரிமை பாராட்டுங்க. சுகத்தை என்ன பண்ணுங்க, உரிமை பாராட்டுங்க. அது உங்களுடைய உரிமை சொத்து. அதனால தழும்புலா குணமானீங்கன்னு சொல்லுங்க. விசுவாசமா எது வரைக்கும்னா, அந்த சுகம் உங்க சரீரத்துல சில நேரம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஜான் ஜிலேக் அவங்களுடைய காலத்துல நடந்த ஒரு அம்மாக்காக அவங்க பல வருஷங்களா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அந்த ஒரு வியாதில இருந்து வெளியே வரவே இல்லையா. ஒருத்தவங்க சுகமாகாதனால இயேசு செய்து முடிக்கலன்னு அர்த்தமா? இல்ல, அப்படி கிடையாது. இயேசு செய்து முடிச்சது சத்தியம். வேதம் சொல்லுது இந்த தழும்புலா சுகமானோம். மத்திய புஸ்தகம் 8:17 வியாதியை சுமந்து கொண்டார். சிலவங்களுக்கு சில காலம் ஆகுது, அதனால வசனம் பொய்யாயிடுமா? இல்ல. அதனால இயேசுவே வசனம் வேற வசனம் தவறாது இருக்கு. அப்போஸ்தலர் சொல்றாங்க வேத வசனம் அவமாய் போகாதான். ரோமர்ல பவுல் எழுதியிருக்காரு, வேற வசனம் அவமா போகாது. அது சத்தியம் தான் வேற வசனம். அப்போ அவர்களுக்கு டேக் டைம் இருக்கு. அதனால தேவ சித்தம் இல்ல, சுகமா வியாதியில தேவன் நான் வாழ விரும்புறாருன்னு நினைக்கிறது இல்ல. வியாதியை இயேசு சுமந்து கொண்டார். நீங்களும் நானும் வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா ஆனாலும் தொடர்ந்து டாக்டர் சொன்னாங்க சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க உயிருக்கே டேஞ்சர், ஒரு 3 நாள் 4 நாள்ல கூட நீங்க. அந்த அம்மா சொன்னாங்க இல்ல, நான் சுகத்தை நான் உரிமை பாராட்டுறேன். அதனால நீங்க ஒரு வியாதினா டாக்டர்கிட்ட போக வேணாம்னு சொல்லல, டாக்டர்கிட்ட போங்க. அதே நேரத்துல உங்க விசுவாசத்தை அப்ளை பண்ணி பாருங்க. இயேசுவின் தழும்புலா மருந்து சாப்பிடும் போதே ஆண்டவரே இதை சாப்பிடுறேன், ஆனாலும் நான் உங்க சிலுவையுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், உங்க தழும்புலா குணமானது விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டே சாப்பிடுங்க. நிச்சயமா ரொம்ப நாள் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தழும்புகளும் நமக்கு உதவி செய்யும். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா சில வருடங்கள் வியாதியில தான் இருந்தாங்க, ஆனா பரிபூர்ணமாக குணமாக்கப்பட்டு அதுக்கு பிறகு சுகமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி உண்மையா நடந்த சம்பவம். சில நேரம் சில வியாதிகள் ரொம்ப கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வியாதியில வாழ்வது தேவ சித்தம், ஏசி எனக்கு ஒண்ணும் செய்யலன்னு நினைச்சிடக்கூடாது. ஏசி எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. இனி சுகத்துல வாழ்வது உங்க கையில இருக்கு. அதை விசுவாசிச்சு உரிமை பாராட்டி, எப்படி இப்போ பேங்க்குக்கு போறோம், பணம் இருக்கு, செக் புக் இருக்கு, போய் 2 கையை கும்பிட்டு மேனேஜரு தயவு செய்து என் பணத்தை தரீங்களா, இந்த பணம் தந்தாதான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு கெஞ்சுவோமா? பணத்தை நம்ம சம்பாதிச்சது, நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், செக் புக் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம போய் கெஞ்சினா யார் இதுல கொஞ்சம் சொல்லுவாங்க நட்டு லூசா இருக்குன்னு, அது யார் இதுல? இது அறியாமையில தான் அப்படி இருக்கு. அப்போ எனக்குரிய சொத்தை தேவன் சுகத்தை சம்பாதிச்சு வச்ச பிறகு நான் போய் எனக்கு ஒரு செக் புக் மாதிரி ஒரு அத்தாட்சியும் இருக்கு. என்ன இருக்கு? 1 பேதுரு 2:24 இருக்கு. அவருடைய தழும்புலா குணமானீங்க. அப்ப நான் தைரியமா போய் பிதா கிட்ட சொல்ல, அவருடைய தழும்புலா குணமாயிட்டேன், இந்த வியாதியில நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியை நான் வெறுக்கிறேன். சிலவங்க வியாதியில வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா வியாதியை விரும்புவாங்க. என்ன சொல்றீங்க? வியாதியை விரும்புறாங்களா? அது எப்படின்னா அந்த வியாதியினால் வருகிற பொய்யான இன்பத்தை விரும்புவாங்க. எப்படி? நீ வியாதியா இருக்கியா 4 பேர் விசாரிப்பாங்கல்ல, இல்லைன்னா படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒரு 4 பேர் ஆப்பிள் ஏதாவது வாங்கிட்டு, அதனால ஒரு வியாதியில ஒரு சுகம் இருக்குல்ல, அதை விரும்புவாங்க. இல்ல, வியாதியை வெறுக்கிறமே, வியாதினால் வருகிற சுகத்தையும் நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். அது நமக்குரியதுல. சுகமா வாழ்வது தேவ சித்தம். அதனால டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு சிலுவையில. அந்த சுகத்தை உரிமை பாராட்டுங்க. உங்க விசுவாசம் வளர்வதற்கு என்ன செய்யுங்கன்னா, தேவன் எங்கெல்லாம் சுகமானான்னு படிங்க. ஏன்னா இயேசுவை பத்தி அவர் கேள்விப்பட்டுதான் அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ சுகமான. என்ன கேள்விப்பட்டா? அவர் குருடர கண்ணை திறக்கிறாரு, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க. அப்ப இயேசுவை பத்தி கேள்விப்பட அவர் சுகமாக்குறவர். அவர் வியாதி, அவர்கிட்ட போன வியாதி எல்லாம் சுகமாயிடுச்சு, அவர் தொட்ட எல்லாரும் சுகமானாங்க. இன்னைக்கு நானே அவருடைய சரீரமா இருக்கிறேன். அதான் ஒரு பெரிய வெளிப்பாடு. அன்னைக்கு அவர் சரீரத்தை தொட்டவங்க சுகமானாங்க. இன்னைக்கு மறுபடியும் பிறந்த நீங்களும் நான் தான் அவர் சரீரம். அப்ப அவர் சரீரம் தலை சுகமாக்குறவனா சரீரம் எப்படிதான் இருக்கணும்? இதெல்லாம் வெளிப்பாடா வரணும்.
இப்போ விசுவாசி இயேசுடைய சரீரத்தை வியாதி தொட முடியாதா? கண்டிப்பா தொட முடியாதா? அப்பனா உங்க சரீரத்தையும் என் சரீரத்தையும் வியாதி தொட முடியாது. எப்போனா அந்த வெளிப்பாடு வரணும் நமக்கு. ஏன்னா அதற்கான விளக்கத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. சுகத்துல வாழ்வது தேவ சித்தம். அதை விசுவாசிப்போம், அதை அப்ளை பண்ணுங்க. இன்ன வரைக்கும் நான் அந்த பாஸ்டர் விஷயம் சொன்ன மாதிரிதான் ஆண்டு பாஸ்டருக்கும் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. நானும் ஒரு நேரம் என்னன்னா சுகமாயிடுச்சு, இந்த டாக்டர் வந்து ஒரு 3 மாசம் செக் பண்ண எல்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க. அப்ப பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர்ல போய் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வரும், ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாம் வாங்கன்னு. எனக்கு ஒரு பயம், இங்க 3 மாசம் வருமா இல்லையா? வரும், ஆனா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒருவேளை செக்அப்ல ஃபுல் பாடி செக்அப்ல சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு பயம் வந்து என் மனதை ஆட்கொள்ளுத பார்த்தா. அப்போ அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா என் ஆவியில ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னா, எப்போதுமே ஆண்டு பல விதத்துல பேசுற, அன்னைக்கு என்கிட்ட பேசுது, அகஸ்டீனை நான் குணமாக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என் சத்தம் கேட்டது. என் ஆவியில என்ன சத்தம் கேட்டதுன்னா, என்னுடைய கணவர் பேரை சொல்லி இயேசு பேசினார், அகஸ்டீனை நான் குணமாக்கிட்டேன். அது வரைக்கும் நான் அந்த செக்கப்புக்கு போக வேணாம்னா உடனே, அப்ப கோயம்புத்தூர்ல தான் இருந்தாங்க, உடனே போன் பண்ணி சொன்னேன், நீங்க தைரியமா செக்கப் எடுங்க, ஆண்டு உங்களை சுகமாக்கிட்டார்ல அப்படின்னு. பார்த்தா அந்த செக்கப்லயும் அந்த டாக்டரே சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஹாஸ்பிட்டல் தேவையே இல்லை, உங்களுக்கு சுகருக்கு சம்பந்தமே இல்லை. இதை ஏன் என்ன சொல்றேன்னா, இயேசு குணமாக்குகிறவர். யாத்திராவும் 15லயே என்ன சொல்றான்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த பரிகாரத்தை எங்க நிறைவேற்றினார்? சிலுவையில நிறைவேற்றினார். அதுக்கான பே பண்ணிட்டார். நீங்க நானும் வியாதியில வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு சொல்லி பாக்குறீங்க வியாதி குணமாகலனாலும் நமக்கு ஒரு உறுதி இருக்கணும், அதற்கான விளக்கத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டார், நான் வியாதியில வாழ வேண்டிய. மறுபடியும் மறுபடியும் அதை விசுவாசிச்சு அதை அறிக்கை பண்ணுங்க, நான் சுகமாகிட்டேன், சுகமாக போறதுல சுகமாகிட்டேன். விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க சுகத்துல வாழ்வது தேவ. கண்களை முடிஞ்சது. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல அப்பா, எங்க பாவத்துக்கான விளக்கரையத்தை கொடுக்கும் போதே இந்த சரீரத்துல நாங்க சுகமாய் வாழ்வதற்கான விளக்கரையத்தை சிலுவையில நீங்க எங்களுக்கு சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த நீங்க சம்பாதித்து வைத்த அந்த சுகத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையில நாங்க ரிலீஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்துல. ஒரு நாளும் உங்க வியாதியில வாழக்கூடாது ஆண்டவரே. எதெல்லாம் உங்க சரீரத்துல பலவீனம்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க இந்த இரவே அதுல இருந்து அவர்கள் விடுதலையாக்குவார்கள், விடுதலையாக்கப்படுவார்களா. வியாதி நீங்கி சுகமாயிரு சொன்னது போல இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சொல்லுகிறோம், இவர்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பார்கள், ஒரு வெளிப்பாடா உண்டாவராக. ஆண்டவரே, வியாதியில வாழ்வது தேவ சித்தம் இல்ல அப்பா. சுகம் என்பது பிள்ளையோட உரிமை சொத்து ஆண்டவரே, பிள்ளையோடைய அப்பம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அதை நாங்க உரிமை பாராட்டுகிறோம். எல்லா வியாதிகளும் விஷக்கிருமிகளும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை விட்டு விலகுவதா இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, சுகமாக்குற உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் தொடர்ந்தும் நாங்க சொல்லுகிறோம். சுகத்துல வாழ இந்த 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டபடி உடைய தழும்புகளால் இவர்கள் நாங்கள் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களா, வியாதி நீங்கி சுகமாய் இருப்பார்களாக சொல்லி டிக்ளேர் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்துல ஒரு பெரிய வெளிப்பாடா உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.